ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டைஸ் பார்க். இப்போ நம்மக்கிட்ட புதுசாக லான்ச் ஆன 2025 Bolero Neo ஃபேஸ் லிஃப்ட் இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிளில் என்னென்ன மேஜர் சேஞ்சஸாக இருக்குன்னா, இந்த ஃப்ரண்ட் கிரில் போர்ஷன் டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், குரோமு அண்ட் பியானோ பிளாக் ஆக்சென்ட் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த கிரில் போர்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் நியூ மஹிந்திரா லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் ப்ரைஸில் இது ஒன்று தான் சேஞ்சஸ்ஸு. மற்றபடி நமக்கு ஆஸ் யூஸ்வல் ஹாலோஜன் ஹெட்லாம்ப்ஸு, இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஃபாக் லைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அப்படியே சைட் வியூக்கு வந்தோம்னா அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அப்போலோ டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே இந்த சைட் வியூக்கு வந்தோம்னா கம்ப்ளீட்டாக நமக்கு டியூவல் டோன் கான்செப்டில் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இந்த வண்டியில் 7 கலர் ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ புதுசாக பார்த்திங்கன்னா இந்த கான்கிரீட் கிரே அண்டு ஜீன்ஸ் ப்ளூன்னு சொல்லிட்டு 2 கலர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்படியே நமக்கு இந்த ரியர் வியூக்கு வந்தோம்னா ஸோ நமக்கு ஸ்டெப்னி கவர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல குரோமில் Bolero Neoன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ரியர் வியூவில் நம்ம பார்க்கும்போது நமக்கு இங்கே வைப்பர் அண்ட் வாஷர் கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினாக ரியர் விண்ட்ஷீல்ட்லையுமே டீஃபாகர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு சூப்பரான விஷயம். சீட்டை பொறுத்தவரை பயங்கரமாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லெதரேட்டில் நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ப்ரீவியஸ் வெர்ஷனோட கம்பேர் பண்ணும்போது நல்ல கம்ஃபர்ட்டாக கொடுத்துருக்காங்க. அல்டிமேட்னே சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு லைட் வந்து கொடுக்குறாங்க. மற்றபடி ஏசி வென்ட்ஸ் எதுவுமே வரல. சின்னதாக சீட் பாக்கெட் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோரில் பவர் விண்டோஸ்க்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ரோவில் இதை தவிர வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. அண்ட் அப்படியே ஃபஸ்ட் ரோக்கு வந்தோம்னா ஏசி வென்ட்ஸ் வந்து 4 கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த இடத்துல 9 இன்ச்சஸில் ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபுல்லி டச் ஸ்க்ரீனில். ஸோ அதுவும் அல்டிமேட்டான விஷயம். அண்ட் நமக்கு இந்த இடத்துல மேனுவல் ஏசி கண்ட்ரோலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ். அண்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சி போர்ட்டும் யூஎஸ்பி போர்ட்டும் 15 வாட்டில் வந்து நமக்கு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 12 வாட்ஸில் ஒரு சார்ஜிங் சாக்கெட்டுமே கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த இடம்லாம் சின்னதாக ஸ்பேசஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க வச்சுக்கிற மாதிரி. அண்ட் இந்த இடத்துல நமக்கு சென்டரில் விண்டோஸ்க்கான பவர் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த Bolero Neoவில் ஃப்ரண்ட் 2 சீட்டுக்குமே பார்த்திங்கன்னா நமக்கு ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங்கை பொறுத்தவரை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்ததோட கம்பேர் பண்ணால் கம்ப்ளீட்டாக ஸ்டீரிங் எல்லாமே வந்து டிஃபர் ஆகிருக்கு. அண்ட் இந்த இடத்துல மஹிந்திராவுடைய லோகோ குரோமில் பார்க்க அழகாக இருக்குது. அண்ட் மெயினாக நமக்கு இந்த கண்ட்ரோல் பட்டன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டீரிங்லேயே மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே அல்டிமேட்டான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷனுமே இந்த வண்டியில் வருது. அது ஒரு அல்டிமேட்னே சொல்லுவேன். இன்ஜின் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு சேம் இதுக்கு முன்னாடி இருந்த 1.5 லிட்டர்ஸ் Yamaha டீசல் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோடைய பவர் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு 100 bhp அண்ட் 260 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த வண்டி பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வண்டியுடைய டீட்டெயில் வாக் அரவுண்ட் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துருங்க.